ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம புயல் மழைக்கு அப்புறம் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூவில் வந்து நிறைய பூ இருந்துச்சு. எல்லாம் புயலில் வந்து கொஞ்சம் கொட்டிடுச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் அறுவடை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து சுகருக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. காலையில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நம்ம டீ போட்டு குடிக்கும்போது ஒரு 10 பூ போட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு டீ மாதிரி நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும்போது ரொம்ப நல்லது. அப்புறம் இங்கே கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது பாருங்கள். அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். அங்கே ஒரு செடி இருக்குது, அவரைக்காய் செடி. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வரதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பாருங்கள். இது வந்து யானைத்தண்டை வெண்டை. நல்ல பிஞ்சு தான் இது. அடுத்த நாள் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நான் நிறைய சீட்ஸ்லாம் போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் சீட்ஸ் போட்ட உடனே நமக்கு மழைலாம் வந்துருச்சு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா உஜாலா கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது. ஊதா குத்து கத்திரி எவ்வளோ அழகாக இருக்காருங்க. அப்புறம் அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா பெருசாகிடுச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது என்ன கத்திரிக்காய்ன்னு தெரியல. இதோட ரகம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன வெண்டைக்காரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் கொடுத்த சீட்ஸு. நாட்டு வெண்டைன்னு நினைக்கிறேன். நல்லா ஹைட்டாக போயிடுச்சு பாருங்கள். 6 அடிக்கு வளர்ந்துருச்சு. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அந்த தொட்டில் வச்சுருந்த முள்ளங்கி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி நல்லா பெருசாகி நல்லா பூ பூத்துருச்சு. பூ பூத்து நல்லா இதெல்லாம் காய் வச்சிருக்கும். இதில் வந்து காய் வச்சுருக்கு பாருங்கள். இந்த காயெல்லாம் நல்லா பெருசானதுக்கப்புறமா நம்ம சமைச்சு சாப்பிட்லாமா. விதை கூட எடுக்கலாம். இதுலேருந்து விதை எடுக்கலாம். இல்லைன்னா சமையல் பண்ணி கூட சாப்பிட்லாமா. நம்ம சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பல்லாவர சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தது. கத்திரிக்காய் நான் வாங்கியிருந்தோம். அங்கே மழை வந்துச்சு அன்றைக்கின்னு போட்டு போயிட்டோம். ஒரு மாதிரி இருக்குது. இது வேணால் வேர் நல்லா தான் இருக்குது. இது எடுத்து வைக்கலாம். இது வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருந்துச்சுங்க. நல்லா கத்திரிக்காய் நாற்று, தக்காளி நாற்று, மேரிகோல்டு எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நாங்கள் காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. நான் போகலை, என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. பன்னீர் ரோஸ், காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லி தான் கேட்டோம். இது என்ன ரோஸ்ன்னு தெரியல. பார்த்தா பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது. ஸ்மெல் நல்லா வருது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன ரோஸ்ன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நூல்கோல் போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் போச்சு நினைக்கிறேன். சரியான மழைங்க. நல்லா கனமழை பெஞ்சுது. சும்மா அங்கங்கே 1-2 தான் நிற்கிது. மறுபடியும் போடணும் விதை. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தோட்டம் சச்சு இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து போட்டேன். அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது நூல். இங்கே பாருங்கள், இங்கே கொத்தரங்காய் போட்டிருந்தேன். எல்லாமே போயிடுச்சு மழையில். பாரு, கருவேப்பிலை கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் முட்டையாயிடுச்சு. கருவேப்பிலை கூட பாருங்கள், இலையெல்லாம் கொட்டிடுச்சு. இந்த பயிரை போட்டிருந்தேன், வந்துச்சு, நல்லா தான் வந்தது. பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு. காம்பு மட்டும் இருக்கு பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கிளையாக வருது பாருங்கள். அந்த கிளையில் பிஞ்சு வைக்க பாருங்கள். அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. வெண்டைக்காய் இருக்குங்க. அப்புறம் அவரைக்காய் பாருங்கள். அவரைக்காய் வந்து காய் பிஞ்சில் வச்சுருக்கு. ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து வேறச்சு. இது வந்து இன்னொரு அவரைக்காய் கொடி. அங்கேருந்து அவரைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது இங்கே ஒன்று இருக்குது. இதில் இப்போ தான் காய்க்குது. அப்புறம் மொட்டை மாடியில் வச்சுருக்க செடியெலாம் எப்படி இருக்கு பார்க்கல. மொட்டை மாடியில் கூட நான் விதை போட்டிருந்தேன். அப்புறம் இந்த காரமணி பாருங்கள். இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த காரமணி மேலே பெருசாக இருக்குது, கீழே வந்து உள்ளே அப்படியே மாதிரி இருக்குது. நிறைய காய் வச்சுருக்குதுல பாருங்க. கீழே நிறைய காய்ச்சி தூங்கிட்டு இருக்கு. இந்த காரமணி வந்து ஃபுல்லாக பூச்சி தாங்க. அஸ்வினி பூச்சி கட்டுப்படுத்தவே முடியல. நான் ஒரு ஃபெர்டிலைசர் போட்டு பண்ணிங்களா, அது வந்து நல்லா தான் கேட்டுச்சு, நல்லா தான் போணுச்சு. மறுபடியும் நான் பார்க்காம கவனிக்காம விட்டுட்டேன். மழை வந்தப்போ கவனிக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துருச்சு. அதில் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டேன். அதுலேருந்து தலைதான்னு பார்ப்போம். காய்க்குதாங்கன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் மேங்கோ இப்போ தாங்க எடுத்து வச்சுருந்தோம். இதில் பாருங்கள், பூ பிடிச்சிருச்சு. எடுத்து வச்சோன்னே பூ வச்சிருச்சு. பூ வச்சு பிஞ்சுலாம் நிறையா இருந்தது. வந்துடும் பார்த்தேன். ஆனால் இது வந்து புயல் காற்றுலையும் மழையிலையும் வந்து கீழே கொட்டிடுச்சுங்க பூலாம்.
இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அடுத்த சீசனுக்கு பூக்குதான்னு பார்க்கலாம், காய்க்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் கொட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பூ வந்து காய மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதைலாம் போட்டிருந்தேன். கொத்தவரங்காய் விதை நிறைய போட்டிருந்தேன் விதை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி அந்த மாதிரி போயிடுச்சுங்க. மழை வந்து விடாமல் ஃபோர்ஸாக அடிச்சிருந்ததில் அதில் வந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் தான் விதை போடணும். வாழை மரம் தாங்க இலையெல்லாம் நல்லா கிழிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருந்துச்சு வாழை மரம். அப்புறம் தக்காளிலாம் கொஞ்சம் கொஞ்சம் காய் பிடிச்சிருக்கு. அத்திலெல்லாம் காய் அப்படி இருக்குது. பூக்காய் நிறைய பிடிச்சிருக்கு அத்தி செடியில். இது நாட்டு கொய்யா காய் வைக்க ஆரம்பிக்கல. அவ்வளோதாங்க இன்றைக்கி கார்டன் அப்படி. இன்றைக்கி எனக்கு சேதாரம்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது நாற்று வந்து கொஞ்சம் அழுகிடுச்சு. மிச்சம்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. எடுத்து வச்ச நாற்றுலாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அப்புறம் நான் போட்ட விதைகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்து அது போயிடுச்சுங்க. அதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்லைங்க, விவசாயத்தில் இதெல்லாம் சகஜம்தான். நம்ம மழை புயல்லாம் வரும்போது இப்படிலாம் ஆகும் தான். நம்ம வந்து மறுபடியும் விதை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செழிப்பாக இருந்த நாற்று தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.